முக்கியமான ஒரு தலைப்பு தான் பூர்த்தியான மனிதன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படிக்கிறதில், அவர்களை பற்றி படிக்கிறதுனால வரவேண்டிய அவர்களை பற்றியுள்ள முஹப்பத் என்ன? அன்பானவர்களே, முக்கியமான ஒரு செய்தி, கவனமாக கேளுங்க. ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை நேசிப்பதாக இருந்தால், இன்னும் ஒரு பொருளையோ பெண்ணையோ பொன்னையோ தங்கத்தையோ எதை நினைத்தாலும் எத்தனை விடயங்களுக்காக நேசிப்பான். ஒரு நேசம் உருவாகிறதுண்டா என்னென்ன காரணங்களுக்காக நேசம் வரும்? பூரணத்துவம் என்பதற்காக. முதலாவது பூரணத்துவம் என்பதற்காக நேசம் வரும், பூர்த்தி என்பதனால. உதாரணமாக, ஒரு உரிச்ச வாழைப்பழம் இருக்குது, உரிக்காத வாழைப்பழம் இருக்குது. 5 வயசுக்குள்ளே கூட போயிட்டு உரிக்காததான் எடுக்கும். விளப்பமுள்ள ஒவ்வொருவரும் பூர்த்தியை விரும்புவாங்க. ஒரு ஃபோன் வாங்க போகிறோம், ஃபோன் மட்டும் இருக்குது, புக்ஸோடு இருக்கிறது. வாகனம் ஒன்று வாங்க போகிறோம், எதை வாங்க போனாலும் பார்க்கறது என்ன, கிளியராக இருக்குதா, ஃபுல்லாக இருக்கிறதா, பூர்த்தியாக இருக்கிறதா, நிரப்பமாக இருக்கிறதா. அதனால் மனதுக்கு ஒரு நேசம் உண்டாகும். முதலாவது ஒரு விஷயத்தை நேசிக்கிறதாக இருந்தால், ஒரு அன்பு வருவதாக இருந்தால் பூர்ணத்துவம் இருக்க வேண்டும், பூரணத்துவம். இரண்டாவது, குடும்பம் என்பதற்காக நேசம் உண்டாகும். ஏன் நீங்கள் அவரோட விஷயத்தில் இவ்வளோ தடமாறுறீங்க? என்ன வாப்பா, என்ன மகன், என்ன சாச்சா, குடும்பம் வந்துட்டாலே சும்மா இயல்பாக என்ன இருக்கும், ஒரு அன்பு. ஏண்ட புள்ள நான் நேசிக்கிறேன், ஏன் நேசிக்கிறீங்க என்று கேட்கறல யாருமே, காரணம் கேட்கறல. ஏண்ட மகன் அதனால் நேசிக்கிறேன், ஏண்ட வாப்பா நேசிக்கிறேன். அப்போ ரெண்டாவது, குடும்பம் என்பதற்கு, உறவு என்பதற்காக மனிதன் நேசிக்கிறான். மூன்றாவது, அழகு என்பதற்காக நேசிப்பான். அழகு என்பதற்காக நேசிப்பான். எங்களுக்கு மயில் ஆசை, ஏன்? அது எங்களுக்கு உதவி செய்தா, எங்களோட குடும்பமா, தங்கச்சி யாராவது சொந்தமா, அது அழகாக இருக்கிறது. ஒரு கிளி அழகாக இருக்கிறது, ஒரு பூ அழகாக இருக்கிறது, அதனால் அதோடு ஒரு விருப்பம். அழகு என்பதற்காக மனிதன் நேசிக்கிறான். நாலாவது, உபகாரம். எனக்கு அவர் உபகாரம் செய்தவர், பணம் தந்தவர், ஒரு வீட்டை தந்தவர், வாகனம் தந்தவர், இடம் தந்தவர். உபகாரம் என்பதற்காக மனிதன் நேசிப்பான். இதெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறதா? இதெல்லாம் ஒரு காரணம் இருக்குதா? பூர்த்தியாக இருக்கிறது என்றும் நேசிக்கல்ல, குடும்பம் என்றும் நேசிக்கல்ல, அழகு என்றும் நேசிக்கல்ல, உபகாரம் என்றும் நேசிக்கல்ல. வேறு எதற்காக? அப்படி ஒன்றும் துனியாலேயே இல்லை. எதை நேசம் என்று எடுத்தாலும் அது மேல சொல்லப்பட்ட ஏதாவது நாளில் ஒன்றாக தான் இருக்கும். அஸ்பாபுல் முஹப்பா, அஸ்பாபுல் மஹப்பா. இது தத்துவியலாளர்களுடைய கருத்து. தத்துவியலாளர்களுடைய கருத்து என்னன்னா, அன்பென்றது உருவாக வேண்டுமென்றால் இந்த நாளின் ஒன்றின் மூலமாக என்று உருவாக மாட்டாது. உண்மையான ஒரு புத்திசாலி பூர்த்தியாக இருக்கு என்ற காரணத்திற்காக நான் ஒருத்தரை நேசிக்க போறேன்டா, யாரை நேசிக்கலாம்? என்ற வாப்பா என்று எடுத்துக்கொள்வோமே, அவரிடத்தில் அறிவுடைய பூர்த்தி, உலக சொத்துக்களுடைய பூர்த்தி, என்ன தர்பியா, என்ன வளர்த்தத்துடைய பூர்த்தி, அவர் விட்டு விட்டு போன சொத்துக்களுடைய பூர்த்தி. யார் எதில் பூர்த்தி? சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனையும் பூர்த்தியானவர். அவங்களோட கல்வியிட ஞானத்தில் இருக்கிற பூர்த்தி இருக்கிறதே. ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆஹிரீன், ஆரம்பமான கடைசியான அத்தனை பேருடைய கல்வியையும் எனக்கு சேர்த்து கொடுக்கப்பட்டுள்ளது என்று நபி அவங்க சொன்னாங்க. கல்வி ஞானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த பூர்த்தி, சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு புத்திசாலி பூர்த்தியாக இருக்கிறார் என்பதற்காக ஒருத்தரை நேசிக்கவனமாக இருந்தால் அவருடைய குணத்தில் பூர்த்தி, பண்பாடில் பூர்த்தி, எல்லாத்திலையும் சொல்கிற மாதிரி நடப்பார், செய்கிற மாதிரி சொல்வார். குடும்பம் என்பதற்காக நேசிக்கவனமாக இருந்தால் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எங்களுக்கும் வைத்திருக்க உறவு இருக்கிறதே. அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஃமின்களுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருக்கிற உறவு தொடர்பு இருக்கிறதே, அவர்களுக்கு எப்படி உரிமையோ அதை விட. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், காதர் நான் வைங்களே, அவருக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதை விட எனக்கு ஆக உரிமை என்ற பொடி, என்ற உடம்பு, அதற்கு பிறகுதானே அடுத்ததெல்லாம். எனக்கு நான் உரிமை, நான் சொந்தம். இந்த உரிமையை விட, இந்த சொந்தத்தை விட, எனக்கு என் மீது உள்ள உரிமையை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது உரிமை இருக்கிறது.
இந்த உரிமையை அல்லாஹ் உண்டாக்கிட்டான். இது எங்களுக்கு இப்போ கதைக்கு விளங்காது. வாழ்ந்து பார்த்த சஹாபாக்கள் இந்த வரலாறை பார்த்தா சரியாக விளங்கும் எங்களுக்கு. அது குர்ஆன் சொல்லும் செய்தி. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்வாங்களாம், லீ ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் فإن الشمس تطلع بعد الفجر وشمسي تطلع بعد العشاء. எனக்கும் வீட்டுக்கு ஒரு சூரியன் இருக்கிறது, வானத்துக்கு ஒரு சூரியன் இருக்கிறது. வானத்துடைய சூரியன் மகரிபோடு மறைந்திடும், ஏன்னா சூரியன் ஐஷாவுக்கு பின்பும் உதித்து கொண்டிருக்கும். அப்படி என்றால் அவங்களோட கணவர் ரசூலுல்லாஹை பற்றி சொல்கிறாங்க. அன்பானவர்களே, முஸ்னத் அஹ்மதில் திர்மீதில் வருது, பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஃபீ லைலத்தி இத்ஹியான், பௌர்ணமி இரவுல நபியை நான் பார்த்தேன். ஃபஜஅல்து அன்துரு இலைஹி வ இலல் கமர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்தேன், சந்திரனை பார்த்தேன், முகத்தை பார்த்தேன், சந்திரனை பார்த்தேன், திரும்ப திரும்ப பார்த்தேன். ஃபலஹுவ இந்தி அஹ்ஸனு மினல் கமர், சந்திர வெளிச்சத்தை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தின் அழகுதான் மேலாக இருந்தது. உலகத்தில் வாப்பாவாக இருக்கிறவர் சில பொழுது உலக ரீதியில் உபகாரமாக இருந்திருப்பார், சில பொழுது படிக்கிற விஷயத்தில் உபகாரமாக இருந்திருப்பார். ஆனால் எல்லாத்திலையும் உபகாரமாக இன்மையுடைய மறுமையுடைய அத்தனை நலவுகளையும் அடைவதற்கு இதுதான் வழி அப்படி என்று காட்டி தந்த ஒரே பேருபகாரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி தான் நீங்கள் வாழணும், இப்படி தான் நீங்கள் வியாபாரம் செய்யணும், இப்படி செய்தால்தான் சுவர்க்கம், இப்படி செய்தால் நரகத்திலிருந்து பாதுகாப்பு, இதெல்லாம் உபகாரத்தில் சேர்ந்தது. ஆகவே பூர்த்தி என்பதற்காக, அழகு என்பதற்காக, உபகாரம் என்பதற்காக ஒருவர் இன்னும் ஒருவரை நேசிப்போமாக இருந்தால் அந்த புத்திசாலி நேசிக்க மிக அருகதையான தகுதியான ஒருத்தர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.